இன்றைக்கி கொலக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு பச்சரிசி மாவு 1 டம்ளர் போட்டுக்கலாம். போட்டாச்சு. லேசாக தண்ணி ஊற்றி தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்குவோம். இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி தனியாக வச்சுக்கணும். இதை காட்டி தெரியாது. இப்படி உருட்டி நம்ம என்ன டிசைனில் வேணாலும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி மாவு கூட டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இதில் என்னென்ன டிசைன் வேணுமோ நமக்கு அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு இந்த உருண்டையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஆட்டுக்கல். இட்லி பானையில் வச்சு தட்டில் வச்சு துணி போட்டு இந்த உருண்டையெல்லாம் அப்படி போட்டு நம்ம இப்படி துணி இப்படி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்துடும். மூடி போட்டு வச்சிடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ லேசாக தண்ணி இப்படி தெளித்து சுற்றிலும் தெளிச்சிக்கலாம். இங்கே பாருங்க, அம்மிக்கல், இந்த உருண்டை இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இதை அப்படியே எடுத்து இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சூடாக இருக்குது. போட்டாச்சு. சூப்பரான கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம தேங்காயை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த தேங்காயும் இந்த கொலக்கட்டையும் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்ற கொலக்கட்டை இது. ஆனால் இதை நாங்கள் சும்மாவே செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வீடியோ போடுங்க, சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே.